வணக்கம் மாணவ மணிகளே, நாம் நேற்றைய வகுப்பில் என்னென்ன பாடம் பார்த்தோம்? அதாவது ஓ ஓ என்னும் எழுத்தில் தொடங்கும் பாடம் தான் பார்த்தோம் இல்லையா? ஒட்டகச்சிவிங்கியும் ஓணானும் ஒட்டகச்சிவிங்கியும் ஓணானும் என்ற பாடம் தான் பார்த்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அருவி என்ற சிறுமி என்ன செய்கிறா, அருவி மரத்தில் ஏணி போட்டு இலையை பறிக்க முயற்சி செஞ்சிட்ருக்கும்போது அப்போ திடீர்னு அவளுக்கு என்ன யோசனை வருது, நமக்கும் ஒட்டகச்சிவிங்க மாதிரி கழுத்து நீளமாக இருந்தால் எவ்வளவு ஈஸியாக இருக்கும் இலையை பறிக்கிறதுக்கு, கீழே நின்றுக்கிட்டே இலையை பறித்து கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பா. சரியா? அப்படி இலையை பறிச்சுட்டு இறங்கி வரும்போது அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுது, புதுசாக ஒரு நண்பன் கூட விளையாடிட்டு இருக்கு. அந்த புதுசாக உள்ள நண்பன் யார் அப்படின்னா ஓணான் கூட விளையாடிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஓ என்னும் எழுத்துக்கு அடுத்த எழுத்து என்ன எழுத்து இருக்கு? என்ன எழுத்து இருக்கின்றது? ஒளவையும் பாப்பாவும் என்ற பாடம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒளவையும் பாப்பாவும். ஒளவைனாவே யார் அது? அந்த பாட்டியை தான் குறிக்கும். ஒளவைனாவே பாட்டியை குறிக்கும் ஒரு சொல்லு தான். சரிங்களா? பாப்பா என்றது யார்? அந்த சிறுமி பேர் என்ன? அருவி தான் அந்த பாப்பா. சரியா? அந்த அருவியும் அந்த ஒளவை பாட்டியும் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒளவை பாட்டி என்ன சொல்கிறாங்க, அருவியை பார்த்து பாராட்டுறாங்க. ஒரு நாள் வெரி குட், நல்ல பொண்ணு, நீ எப்படி இவ்வளோ சின்ன வயசில் உன்னுடைய அந்த செல்லமான ஆட்டுக்குட்டிக்கு இலையை பறித்து கொடுத்துருக்கியே, உன்னுடைய செயலில் என்னன்னு பாராட்டுறது அப்படின்னு அருவி அந்த பாட்டி பாராட்டுறாங்க. சரிங்களா? இதுதான் முடிஞ்சிச்சு, இந்த கதை முடிஞ்சிச்சு. ஒளவையும் பாப்பான்ற கதை முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், அடுத்தது கீழே பாருங்கள், இதெல்லாம் என்ன எழுத்துக்கள் தெரியுதா? நல்லா பாருங்கள், இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்? உயிர் எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? உயிர் எழுத்துக்கள். எங்கே திரும்ப சொல்லலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள்? உயிர் எழுத்துக்கள் இல்லையா? இந்த உயிர் எழுத்துக்களை முதலாவதாக வைத்து தான் இந்த பாடலை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? எங்கே அந்த பாட்டு ஒரு மாதிரி பாடலாமா? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன்னை போன்ற நல்லார் ஊரில் யாவர் உள்ளார், என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை, ஐயமின்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம், ஓதும் செயலே நலமாம், ஒளவை சொன்ன மொழியாம், ஆகதே எனக்கு வழியாம். திரும்ப ஒரு முறை பாடுறேன், கவனிங்க இந்த பாட்டை. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன்னை போன்ற நல்லார் ஊரில் யாவர் உள்ளார், என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை, ஐயமின்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம், ஓதும் செயலே நலமாம், ஒளவை சொன்ன மொழியாம், ஆகதே எனக்கு வழியாம். இந்த பாட்டை நம்ம லாஸ்ட் இயரே நம்ம பாடிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? இது எல்லாருக்குமே பிடித்த பாடல் தானே? சரி, இப்போ இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி மாணவ மணிகளே.